வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தா 1/3/2024 அன்னைக்கு வண்டலூர், நாங்கள் அப்போ தான் நானும் நம்முடைய தோழர்களும் ஒரு வழக்கு விஷயமாக பெரம்பலூர் கிராஸ் பண்ணி போகிறோம். அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த சம்பவம். அப்போ வண்டலூர் அந்த பிரிட்ஜுக்கு கீழே திடீர்னு வந்து ஒரு பாம் வெடிக்கிற ஒரு சத்தம். சரி, இது என்னடா, அது தீபாவளி டைமும் கூட இல்லை, ஏன்டா இப்படி பாம் வெடிக்குதுன்னு மக்கள்லாம் யோசிக்கிறதுக்குள்ள அந்த வண்டியிலிருந்து ஒரு ஸ்கார்பியோ வாகனம் போகுது. அந்த ஸ்கார்பியோ வாகனத்தில் திமுக கொடி கட்டியிருக்கு. அந்த ஸ்கார்பியோ வாகனம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில், அதாவது காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலராக திமுகவில் இருக்கக்கூடிய ஆறாவமுதன் அப்படின்னக்கூடிய ஒருத்தருடைய வாகனம். அந்த வாகனத்தை ஒரு 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி நின்று ஒரு கண்ட்ரி பாம்னு சொல்லக்கூடிய நாட்டு வெடிகுண்டு தூக்கி வண்டியில் அடிக்கிறாங்க. அவர் கூட வாகனத்தில் இருக்கவங்களாம் இறங்கி சதறி ஓடிடுறாங்க. டிரைவர் ஓடிடுறாரு, பின்னாடி ஒரு 2-3 பேர் இருந்திருக்காங்க, அவங்களும் ஓட்டாங்க. இவர் இறங்கி ஓட ட்ரை பண்ணும்போது திருப்பி இவரை வந்து கொடூரமான முறையில் தாக்குறாங்க. அதே இடத்துல அவர் கை துண்டாகி போயிட்டதா தகவல் சொன்னாங்க. காலையும் வெட்டிட்டாங்க, காலும் வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னாங்க. அப்போ வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. அந்த சப்ஜெக்டை, அந்த சீனை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுது. உடனே மக்களுக்கெல்லாம் தெரியுது, நம்ம பகுதியில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு, வெட்டிட்டாங்க அப்படின்னா காவல்துறை வராங்க. உடனே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி, அந்த காயப்பட்ட உடலை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. போனோன்னே டாக்டர்ஸ் எப்பயும் போல் சொல்லுவாங்க இல்லையா, பிராட் டெட், கொண்டு வரும்போதே அவர் இறந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு. ஏன் அந்த இடத்துக்கு போனார் ஆறாவமுதன்னு கேட்டால், அங்கே வந்து மார்ச் 1 வந்துட்டு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அங்கே ஒரு பேருந்து நிலையம், இவருடைய நிதியிலேருந்து, இவர் அங்கே எம்பி நிதியிலேருந்து இவர் ஒரு கொஞ்சம் பணத்தை வாங்கி அங்கே ஒரு பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. அது திறப்பு விழா வந்து நடக்க போகுது. அப்படி நடக்கும் போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை நம்ம வந்து போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து போகிறாரு. 29ஆம் தேதி இரவு இந்த சம்பவம் நடக்குது. ஒரு 7-7:30 மணி போல் சம்பவம் நடக்குது. நடந்த உடனே எல்லாம் கொஞ்சம் அதை ரெகக்னைஸ் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, சின்ன அதாவது ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் வருது. அதில் ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூல் பேக்லாம் மாட்டிகிட்டு இருந்த மதியம் அதுலேருந்து கையெறி குண்டு எடுத்து அடிக்கிறாங்க. அடித்த போது நிலை கொழுந்து அந்த வாகனத்தில் வந்து கண்ணாடியெல்லாம் ஓட்ட போட்டுருந்துச்சு. இப்போ என்னடா இது பிரச்சனை இவங்களுக்குள்ள, திடீர்னு ஏன் ஒரு இது மாதிரி தாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை வந்து ஒரு சிலர் வந்து மாமூல் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவர் நேராக போலீஸில் போய் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை அவரோட பிரச்சனை. அவர் மாமூல் கேட்டாங்க, மாமூல் கொடுக்குறியா இல்லைன்றது நீ உங்கள் 2 பேர் சண்டை. இவர் ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த கதையில். இவர்கிட்ட வந்து சொன்னால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அவர் இப்போ பவராக இருக்கார் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அதிகாரி இது ஒன்றிய செயலாளர்லாம் வந்து மினிஸ்டர் லெவலில் பேசுவாங்க திமுக அதிமுகலாம். அப்படி ஒரு டைட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாமூல் கேட்டதாக சொன்னார் பார்த்தீங்களா அவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. அவர் வந்து செக்யூர்ட் ஆகிட்டாப்பில், அவர் எங்கே போனாலும் அவர்கிட்ட போலீஸ் வரும் போவோம் அப்படின்னு இருக்கும்போது, இந்த மாமூல் கேட்டதாக சொல்லக்கூடிய டீம் அங்கே எப்பயுமே உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கட்ட டீம்ஸ் இருக்குது. இது ஒரு டீம். இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னடா இது மாமூல் கேட்டு போனால் இவன் பாட்டுக்கு நேராக அங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அங்கே போய் அந்த ஆள்கிட்ட சொன்னோன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு 4-5 பேர் சரண்டர் ஆகிடுறாங்க இந்த வழக்கில். ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை வந்து மிரட்டி மாமூல் கேட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சரண்டர் ஆகிடுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு டிராபேக் ஆகிப்போச்சு. ஒரு மரியாதை குறைவாயிருச்சு உங்களுக்கு ஏரியாவில் வந்து எப்பவுமே இந்த ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட், மரியாதை தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விடவே கூடாது. முன்ன மாமூல் கேட்டால் நீ எடுத்துகிட்டு நீ அவர்கிட்ட சொல்கிற, உனக்கு அவர் பாதுகாப்புறா, அவரே அடிக்கிறம் பாடுறான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளானை போட்டு இதில் 2-3 ரவுடிகளோட பேரும் வருது. பட் ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பேச வேணாம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இது என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு விசாரிக்கும்போது இவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் டக்குன்னு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. நின்று சென்னை வண்டலூரில் வந்து வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆறாவமுதனை நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து ஜுவனல்னா அதாவது வந்து சிறார். அவர் வந்து அந்த 15-16 வயசு தான் இருக்கும் அவருக்கு. அவரும் வராரு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது தான் சொல்கிறாங்க, நான் தான் வந்து ஸ்கூல் பேக் மாட்டிட்டு கண்ட்ரி பாம்பு தூக்கி, அதாவது நாட்டு வெடிகுண்டு தூக்கி அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே திமுக வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு நெருங்கும்போது அங்குன்று இங்குன்றமா ஏதாவது சம்பவம் நடக்கும். ஆனால் ஆளுங்கட்சி ஆளையே வந்து அடிச்சிட்டாங்களே அப்படின்னும் போது ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தாம்பரம் கமிஷனர் அமல்ராஜ் என்ன பண்ணுறாரு, ஸ்பாட்டுக்கு உடனே அங்கே வராரு. 2-3 டிசி வராங்க, ஏசின்னு ஒரு பெரிய ஸ்பெஷல் டீம், 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி என்ன பண்ண, அவர் காயம்பட்டு ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்தாருனோன்னா அவருடைய உடலை கொண்டு வந்துட்டாங்க.
காவல்துறை இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து ஏற்கனவே வாணியம்பாடியில் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி துருவி எடுத்து இப்போ விசாரணை வளையத்தில் வந்து கொண்டு போயிருக்காங்க. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாமூல் விஷயத்தில் இந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் வந்து தலையிட்டார்களோ அவர்களை நாங்கள் மிக விரைவில் கைது செய்வோன்ட்டு கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஆகவே காவல்துறையினர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயங்களை இது மாதிரி அதாவது மேற்பார்வையிடுகிறது வந்து ரொம்ப தெளிவான ஒரு முறையில் நடைபெறணும். ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்னதான் வந்து ஒரு பக்கம் என்கவுண்டர் அது இதெல்லாம் பக்காவாக செட்டிங்காக போனாலும் இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆகவே இந்த கேங் வார்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி மனஸ்தாபம் இப்போ ஆறாவதனுக்கும் படுகொலை செய்த டீமுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு விஷயந்தான். இவர் யாருக்காகவோ போய் என்னாச்சு கேட்டால் இவரை வந்து பலி கொடுத்துட்டாருன்றதை நம்ம சொல்லணும். ஆகவே காவல்துறை இந்த வழக்கில் வந்து தீவிரமாக விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள் நம்புவோம். நன்றி, வணக்கம்.